ஒரு வாரம் கேட்டேன். அதுதான் சுத்தத்தை காட்டக்கூடாது அப்படின்ட்டு பசு மாதிரி அதே ராஜா மரியாதையா எங்களெல்லாம் அதனால் கொஞ்சம் அவர்கிட்ட கந்துடா கொடுங்க. பாட்டி அண்ணாவுக்கு பாட்டி
ಅದೇ 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 ಏನು உங்கள் அனைவரையும் மாநிலப்படையின் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஒரு கல்வி ஊழியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்வி ஊழியர்கள் வளாகத்திற்குள் வரவிடாமல் அடுத்த பகுதியில் வைத்திருக்கிறார்கள். வளாகத்திற்கு வெளியேயும் நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். இந்த போராட்டம் உள்ளபடியே நம்முடைய சங்கத்தின் அறிவுறுப்பு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும். வாங்க வாங்க அப்படியே வாங்க.
கொஞ்சம் கொஞ்சம் ஓரமா இந்த அரசின் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அவர்கள் தேர்தல் அறிக்கை 313 சொல்லியபடி குறைந்தபட்ச சிறப்பு பென்ஷன் ரூபாய் 6750 வழங்க வேண்டும் என்பது எங்களது பிரதான கோரிக்கை. 4 ஆண்டுகள் கழிந்த நிலையில் கடைசி பட்ஜெட்டும் தாக்கலாகிவிட்ட சூழ்நிலையில் எதுவுமே இல்லை, எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்ற சூழ்நிலையில வேறு வழியின்றி சமூக நல இயக்கத்தை நாங்கள் இன்று முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது தவிர 7வது ஊதிய குழுவில் எங்களுக்கு பாகுபாடு காட்டப்பட்டது. அனைவருக்கும் பொருத்தப்பட்ட 2.57 காரணி எங்களுக்கு மட்டும் நிராகரிக்கப்பட்டது. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜே பட்டு தேவானந்த் அவர்கள் அந்த 2.57 காரணியை சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கும் பொருத்தி ஊதியத்தை திருத்தி 1/10/2017 முதல் உள்ள பணப்பலன்கள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளார். அந்த தீர்ப்பில் இந்த பகுதிக்கு 2.57 நிராகரிக்கப்பட்டது, பாகுபாடானது, அநீதியானது, பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, இந்திய அரசமைப்பு சட்ட விதி 14(16) மீறியது என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். இதை தவிர இந்த அரசு புரிந்து கொள்வதற்கு வேற எந்த வியாக்கியானமும் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். சமூக நீதி அரசு, விடியல் அரசு, திராவிட மாடல் அரசு என்பதன் பொருள் எங்களுக்கு முறையான ஓய்வூதியம் 6750 தேர்தல் வாக்குறுதிப்படி அவர்கள் வழங்க வேண்டும் அல்லது நீதியரசர் பட்டு ஆனந்த் அவர்களது தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த முற்றுகை போராட்டத்திலே தமிழகம் முழுவதிலிருந்து 3000 பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார்கள் காவல்துறை நண்பர்களால். இந்த அரசை மீண்டும் கேட்டுக்கொள்வது, மீண்டும் இந்த அரசுக்கு நாங்கள் வாக்களிக்க விரும்புகின்றோம். நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். இல்லை என்றால் இந்த முற்றுகை போராட்டத்தோடு எங்களது போராட்டம் முற்றுப்பெறாது, தொடரும், பன்மடங்கு பலம் கொண்ட போராட்டமாக மாறும். அதை இந்த அரசு எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இதை சவாலாக சொல்ல விரும்பவில்லை. பணிவோடு மீண்டும் விடியல் அரசு, மாண்புமிகு
ஸ்டாலின் அவர்களை இந்த சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் தந்த வாக்குறுதி, அமைச்சர் தந்த வாக்குறுதியும் நிறைவேறவில்லை, நிதியமைச்சர் தந்த வாக்குறுதியும் நிறைவேறவில்லை. நீங்கள் சொன்னால்தான் நிறைவேறும் என்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தயவு செய்து நீங்கள் தலையிடுங்கள். கொரோனா நிதி நாங்கள் 11 லட்சம் கொடுக்கும் போது உங்கள் முகத்தை பார்க்கலாம் என்று இந்த சங்கத்தின் சார்பிலே ஆசைப்பட்டோம். அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டது. பரவாயில்லை, எங்கள் அமைச்சர் மூலம் கொடுத்து அனுப்பினோம். உங்கள் நெருக்கடியை, நிதி நெருக்கடியை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம், பெருமை கொள்கின்றோம். அதை நாங்கள் இங்கே அதை எடுத்து சொல்லி நாங்கள் உங்களை பண்ண விரும்பல. நீங்கள் தந்த வாக்குறுதி, மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் ஈமச்சடங்கு நிதி 25,000, மருத்துவ காப்பீடு நானே தருகிறேன், ஓய்வூதியம் உயர்வு அகவிலைப்படி மாண்புமிகு முதலமைச்சரிடம் எடுத்து சென்று நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்னார்கள். நிதியமைச்சரை சந்தித்த போது உங்கள் துறை அமைச்சர் பரிந்துரைக்கக்கூடிய எந்த கோரிக்கையும் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார். ஈமச்சடங்கு நிதிய மருத்துவ காப்பீடு இன்றைக்கு நிதித்துறையால் முடக்கப்பட்டுள்ளது. அதனால வேற ஒண்ணும் இல்லை. இந்த முற்றுகை போராட்டம் இந்த வயதான காலத்துல நாங்க நடத்த வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. 80 நாளைக்கு முன்னாடியே செயற்குழு கூடி முடிவை எடுத்து அரசுக்கு, அமைச்சருக்கு, அதிகாரிகள் அனைவருக்கும் கொடுத்து விட்டோம். நேற்று வரை எங்களை அழைத்து கூட பேசவில்லை. இது மனிதாபிமானமாக தெரியவில்லை. இது மனித பண்பை வெளிப்படுத்துவதாக இந்த அரசின் அணுகுமுறை இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. இது நல்லதில்லை. உங்களுக்கு நாங்கள் உங்களுக்காக வாக்களித்தோம். எங்களது வாக்கை பெற்ற நீங்கள் வாக்குறுதி மீறுவது தமிழ் மரபுக்கு உகந்தது அல்ல என்பதை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகின்றேன். பொதுச் செயலாளர் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம், மாயமலை. தேர்தல் வாக்குறுதிப்படி 6,750 பிளஸ் டிஏ எங்களுக்கு வழங்கணும். தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு வாயை மூடிட்டு 4 வருஷமா கடத்திட்டாரு. அடுத்தது எங்களுக்கு முறைப்படி கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு நிதி கொடுக்கணும், பென்ஷனு, அது இல்லாம மருத்துவ காப்பீடு, ஈம சடங்கு தொகை 25,000 அதையும் வழங்கணும். இதெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தது. தனியா முதல்வரை சந்திக்க எவ்வளவோ தடவை முயற்சி பண்ணோம். தனிப்பட்ட முறையில எவ்வளவோ கடிதங்கள் கொடுத்துருக்கிறோம். தனிப்பட்ட ரோட்ல ஒரு கடிதம் வாங்குறாரு முதல்வர், பாக்குறாரு, உடனே வீடியோ எடுக்கிறாங்க, அதை போடுறாங்க. நாங்க கிட்டத்தட்ட 5-6 லட்சம் பேர் இருக்கிறோம். நாங்க எங்களுடைய அங்க அவர் காதுக்கு போகலன்றது எனக்கு தெரியல. ஆகையால இந்த விஷயத்தெல்லாம் காதுல கவனத்துல கொண்டு வந்து எங்களை கூப்பிட்டு எங்க மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசணும். எத்தனையோ பத்திரிகை செய்தி கொடுத்துட்டோம், எவ்வளவு பேட்டி கொடுத்துட்டோம், நேரடியா எவ்வளவு பேர் அலைஞ்சு திரிஞ்சு ஆகி போச்சு. தனித்தனி நபரா கொடுத்துருக்கோம், கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கோம், முறையற்ற போராட்டங்களா நிறைய நடத்திருக்கோம். எவ்வளவு போராட்டம் பண்ணியும் அவர் செவிக்கு ஏறலன்னு சொன்னா நாங்க நம்ப தயாரா இல்ல. இது இறுதிக்கட்டமான முற்றுகை போராட்டம். இதுல அவர் வாய் திறந்து சொல்லலைனாக்கா வேற மாதிரி மாநில குழு முடிவெடுக்கும், தனிநபரா கூட முடிவெடுப்போம். நாங்க அது வந்து முதல்வர் காதுக்கு எட்டணும்ன்றது தான் இப்போ நாங்க சொல்றது. நாங்க ஏன் எங்களுக்கு நாங்க 40 வருஷமா இங்க இருந்துட்டு 2,000 ரூபாய் பென்ஷன் இந்த காலத்துல அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல இது சொல்றதுக்கு. 1000 ரூபாய் வீட்டுல இருக்கிறவங்க வாங்குறதுக்கு கூட எங்களுக்கு கிடையாது. மகளிர் உரிமை தொகை, மகளிர் மகளிர்னு போட்டு வாட்டி எடுத்து மகளிர் ஆடவரைய ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாரு. மகளிர் பஸ் எல்லாம் சொல்றீங்க கரெக்ட். ஏன் என்ற மகளிரா தெரியலையா? வயசான காலத்துல நாங்க உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம்? ஏன் அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு? உங்க தந்தை இருந்தாருன்னா செய்திருப்பாரு, கம்பீரமான தலைவர். நீங்க கம்பீரமா காட்டிட்டு எதுக்கு இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆகையில முதல்வர் வந்து கண்டிப்பா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே எங்க மாநில கோரிக்கையை நிறைவேற்றணும். நிறைவேற்றலைன்னா வேறுகட்ட போராட்டங்கள்ல நாங்க எடுப்போன்றதை இந்த முற்றுகை போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு யாரும் கலைஞ்சு போக தயாரா இல்ல, அதையும் நல்லா சொல்லுறேன். இப்ப கேட்டுக்கோங்க, இன்னைக்கு தீர்ப்பு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். ஜட்ஜ்மெண்ட்டே அவர் வந்து இன்னும் அதை பரிசீலிக்கலன்றாரு. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஒரு நாள் அன்னைக்கு நடக்கிற ஸ்பாட்ல நடக்கிற விஷயம் தெரியுது, அதை பரிசீலிக்கலைங்க, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இவ்வளவு நாள் ஆகுது, ஏன் அதை பண்ணல? அந்த எங்களுக்கு 2.5 காரணியும் அதுக்குரிய அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க 1 நாள் 17 அந்த இதையும் கொடுக்கணும் எங்களுக்கு. அதெல்லாம் வழங்கலைன்னா விட மாட்டோம். இப்போதைக்கு எங்களுக்கு அந்த 6,750 பிளஸ் டிஏ ஈம சடங்கு தொகை இதெல்லாம் எங்களுக்கு அறிவிக்கலைன்னாக்கா முற்றுகையாவே இருக்காது. அடுத்த கட்டம் உங்களையே முற்றுகை போடுவோம். இதுதான் தீர்ப்பு. நீங்க தீர்ப்பு கொடுக்குறீங்களா கொடுக்கலையா, நாங்க உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருவோம். நன்றி. தேவியா, மாவட்ட செயலாளர், சென்னை.